ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழித்து பள்ளிவாசலில் வந்து பாயாசம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த vlog தான் பார்க்க போகிறோம். ரிஷப் டாடி வந்து மொபைல் கொண்டு போகல ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எடுத்துகிட்டு வந்திருப்பாரு, பட் மொபைல் கொண்டு போகல. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பாயாசம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஊர்லேருந்து வந்தோம். வந்த உடனே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 4 மணி ஆணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி எழுந்திரிச்சிட்டு போயிட்டு கஞ்சி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புனேன். பட் ஃபோன்லாம் கொடுக்கல, அப்படியே சடன்லி போனார் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கஞ்சி கொடுத்துருக்காங்க, பாயாசம் கொடுத்துருக்காங்க. ரிஷப் டாடிக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், செம்ம வெயில் பாருங்கள். மணி 5 மணி ஆக போகுது, இன்னும் வெயில் அடிச்சிட்ருக்கு. ரிஷப் உள்ள வீடியோ பார்த்துட்ருக்கான், ஃபோன் பார்த்துட்ருக்கான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓப்பன் பண்ணலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பள்ளிவாசலில் ஒரே சண்டையா ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாயாசம். இந்த வருஷம் வந்து சேமியா பாயாசம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். போன வருஷம் வந்து ஜவ்வரிசி பாயாசம் கொடுத்துருந்தாங்க. ஜவ்வரிசி பாயாசம் இதை விட ஜவ்வரிசி பாயாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, போதும் போதும். ரிஷப் குடிக்க மாட்டானே. போதும் போதும். ரிஷப் டாடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது ரிஷப் டாடி? நல்லா இருக்கா? சூப்பராக. சேமியா பாயாசம் ஃப்ரெண்ட்ஸ். போன வருஷம் வந்து ஜவ்வரிசி பாயாசம் கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் சேமியா பாயாசம். இது வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இது என்னோடய கிளாஸ் தான். ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுப்பாங்க பாருங்கள், அந்த கிளாஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம குவாலிட்டியாக இருக்குது. ரிஷப் டாடி பவுலில் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் டாடி பாயசம் குடிச்சிட்டு வேலை கிளம்பிட்டாரு. இப்போ நான் குடிக்க போகிறேன். இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஜவ்வரிசி சேமியா ரெண்டுமே வந்து கரெக்டாக வந்து இது பண்ணியிருக்காங்க. ஐ மீன் கரெக்டாக மீடியம் ஒரே லெவலில் வந்து போட்டு குக் பண்ணியிருக்காங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஜவ்வரிசி சேமியா ரெண்டுமே சேர்த்து குக் பண்ணியிருக்காங்க. ரிஷப் வேறு சாப்பிட மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அவனுக்கு இனிப்பு பிடிக்காது. ட்ரை பண்ணி பார்க்கணும். கஞ்சி குடிப்பான் ஃப்ரெண்ட்ஸ். கஞ்சி ஸ்டார்டிங்கில் 2-3 நாள் குடிக்கல, அதுக்கப்புறம் குடித்தான். இப்போ பாயாசம் என்ன பண்ண போகிறான்னு தெரில. பள்ளிவாசலில் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம கூட்டமாக இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வெயில் செம்மையாக இருக்குது. ஸோ ரிஷப் டாடி வந்து போஸ்ட் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். காசு போடுறதுக்கு போகிறாரு. ஓகே, 4 அக்கௌண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 4 அக்கௌண்ட்டில் சிறிய சிறிய தொகை போட்டு அக்கா அக்கௌண்ட். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லார் பேரும் இருக்குது, பட் வந்து ரிஷப் பேரில் இல்லை. சின்ன சின்ன தொகை தான் ஃப்ரெண்ட்ஸ். 1000, 500 அந்த மாதிரி மாதத்துக்கு நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோதான் பட்ஜெட். பட் சொல்லணும்னா நாங்கள் வந்து மந்த்லி வந்து ஜஸ்ட்டு 12,000 தான் ஃப்ரெண்ட்ஸ் சேவிங்ஸ் பண்ணுறோம். ஆமாம், ரொம்ப கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறது, இந்த மாதிரி கொஞ்சம் 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 சேமித்து தான் வீடு கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.
5-6 வருஷம் கழிச்சு வீடு பார்க்கணும். ஆமாம், வீடு கட்டணும் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அழகான வீடு கட்டணும்னு ஆசையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்களும் இதே மாதிரி லவ்லி சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுடைய சப்போர்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுறதா தான். ஆமாம், ஓகே. நீங்கள் போய் போஸ்ட் ஆஃபீஸ் வீடியோ எடுத்துகிட்டு வாங்க. சரி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட மந்த்லி சேவிங்ஸ். மாதம் 10-15 தேதிக்குள்ளே போஸ்ட் ஆஃபீஸில் காசு கட்டிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் ஹாப்பி ரம்ஜான். எல்லோரும் சந்தோஷமாக ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ரிஷப் டாடி போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு பணத்தை கட்டிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஷோரூம் போனார் ஃப்ரெண்ட்ஸ். பைக்கு சர்வீஸுக்கு பண்ணுறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ். பைக் வாங்கி 5 மாதம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சர்வீஸுக்காக கொண்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு கிளம்பிட்டு போயிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். இது செகண்ட் சர்வீஸிங் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு அப்புறம் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வண்டி டோட்டல் 1600 கிலோமீட்டர் ஓடிருக்கு. ஸோ ஸ்கூட்டி வாங்கினதுலேருந்து நிறையா அவுட்டிங் போயிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் 1600 கிலோமீட்டர் ஓடிருக்கு. இங்கே பாருங்கள், நிறையா வண்டி நிற்க வச்சுருக்காங்க. இதெல்லாம் சர்வீஸிங்காக நிற்க வச்சுருக்காங்க. ஒரு நாளில் ஒரு 30-40 வண்டி சர்வீஸிங் பண்ணுவாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எத்தனை வண்டி நிற்கிது. ஆஃபீஸ் ஸோ நீங்கள் என்ன வண்டி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வண்டி ஹீரோ ப்ளஸர் ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பிராண்டு தான். ஸோ செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வண்டி. ரிஷப் டாடி எல்லாமே வீடியோ எடுத்து காமிக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வண்டி க்ளீன் பண்ணுற இடம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்ருக்காரு. இப்போலாம் ரிஷப் டாடி ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுக்கிறதுக்கு. நிறைய அவுட்டிங் விளாக்ஸ்லாம் பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நாங்கள் வெளியூரில் எடுத்த வீடியோஸ் தான். ஸோ ஸ்கூட்டியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போவோம். ஸோ ஸ்கூட்டி ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் ரிஷப் டாடி சுற்றியும் காமிச்சிட்ருக்காங்க. இது ஸ்டாஃப் ரூமு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்ருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வழியாக தான் வண்டி உள்ளே கொண்டு போகணும் சர்வீஸிங் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்ருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நாங்கள் வண்டி வாங்கும்போது சுத்தமாக வண்டியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் எவ்வளோ வண்டி. டிவிஎஸ்ங்கிற பைக்கு, ஸ்கூட்டி, நிறையா வண்டி இருக்குது பாருங்கள். அப்போ நாங்கள் வாங்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் 2 ஸ்கூட்டி தான் இருந்துச்சு. அதில் ஒன்றை செலக்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நிறையா வண்டி இருக்குது. ரம்ஜான் ஸ்பெஷல் ஆஃபரும் போட்டிருக்காங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லிட்டு இருந்தார் ரிஷப் டாடி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷோரூம் நிறையா ஷோரூம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டிவிஎஸ் ஷோரூம், யமஹா, சுசுகி, ஹீரோ, இந்த மாதிரி நிறையா ஷோரூம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பட் எங்களுக்கு ஹீரோ தான் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருந்துச்சு. அதனால் ஹீரோ நாங்கள் ஸ்கூட்டி இஎம்ஐயில் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ரம்ஜான் ஆஃபர்லாம் நிறையா போட்டிருக்காங்களாம். 3 லிட்டரு பெட்ரோல், ஒரு ஹெல்மெட், அப்புறம் டவுன் பேமெண்ட் 5000 கொடுத்து நம்ம வண்டி வாங்கிக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வண்டி பலன்னு ஆகிடுச்சு. நம்ம கூட இவ்வளோ அழகாக க்ளீன் பண்ண மாட்டோம். சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஆயில் 390 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். க்ளீனிங்க்கு 50 ரூபா. டோட்டல் ரிஷப் டாடி 440 ரூபா பே பண்ணார் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ நெக்ஸ்ட்டு சர்வீஸ் வந்து 3 மாதம் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு vlogல வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த vlog எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு vlogல கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.